Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Revenge Love episode 18. லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும். வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல வேங் ஷுவா ஒரு குட்டி பாம்பு வச்சிருப்பான்ல, அந்த பாம்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, நீ ஏன் சரியாவே என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு அந்த பாம்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய அண்ணன் வேங் ஷன் உள்ள வரான். எங்க போயிருந்த, அந்த வெய் கூட வெளியில ஊர் சுத்திட்டு வரியா அப்படின்னு கேட்க, அவன் எந்த பதிலும் சொல்லாம அவன் பாட்டுக்கு அங்க போயிட்டு இருக்கான். நான் ஷீச்சன் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்றத சொன்னதுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்றதே இல்லையே. ஒருவேளை எனக்கு தெரியாம வெளியில எங்கேயாச்சும் போய் தனியா ப்ராக்டிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லாம சும்மாவே இருக்கான். அப்ப அவன் எந்திரிச்சு திரும்பி அவனை பாக்குறான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நீ என்னுடைய அண்ணன் தானே? அதுக்கு வேங்ஷன் கேக்குறான், ஏன் நான் உன் அண்ணனா இருந்தா என்ன, அவன்கிட்ட நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்க, நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம், அவனுடைய எதிரி, அவன்கிட்ட நீ எப்படி இந்த அளவுக்கு நைஸா நடந்துக்கிற அப்படின்னுட்டு கோபமா வந்து அவன் கையில இருக்க கிளாஸை பிடுங்கிக்கிறான். இல்ல நீ என்ன யாரோ மாதிரி நடத்துறியே, அப்ப நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ், நான் யாரோவா அப்படின்னு கேட்க, அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு செம்ம கடுப்பா இருக்குது. ஆனா அப்பயும் வேங்ஷன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா, இரு நான் அம்மா கால் பண்றேன், கால் பண்ணி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம யாரோ ஒருத்தன் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேங்ஷன் டேப் எடுத்து அவன் வாயில ஒட்டிட்டு போயிடுறான். இவன் கோவமா அந்த டேப் எடுத்துட்டு, நீ என்ன நினைச்சிருக்கோ மனசுல, என்ன பெரிய இவனா, என்ன உனக்கு என்ன காது கேட்காதா, இப்போ என்ன பண்றான் பாரு, உன் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்க போறான், உனக்கு பாக்ஸிங் தான் பிடிக்கும் தானே, இரு அப்படின்னு அவன் ட்ரைனிங் பண்றதுக்கு வச்சிருந்தால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே தள்ளி எல்லாத்தையும் உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியில டயர்டாகி அங்கேயே படுத்துடுறான். அவனை பார்த்தாலே நல்லா தெரியுது அவனுக்கு கண்டிப்பா மென்டல் இஷ்யூஸ் இருக்குன்னு. இங்க அடுத்த சீன்ல வெய்யும் ஷீச்செங்கு பெட்ல உட்காந்துருக்காங்க. அப்ப ஷீச்செங்கு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் பக்கத்துல அவனுடைய அந்த குட்டி பாம்பு இருக்குது. அந்த பாம்பு பக்கத்துல போய் வெய் சொல்றான், அவன் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட போகாத என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட அந்த பாம்பு வெய் பக்கத்துல வரமாட்டேங்குது. அது வெய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், அந்த பாம்புடைய ஒரிஜினல் ஓனர் வேங்ஷா தானே, வேங்ஷா வந்ததால நீ என்னை இக்னோர் பண்றியா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அடுத்த நாள் அவன் ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தா அவனுக்கு முன்னாடி வேங்ஷா உட்காந்துருக்கான். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு அவனை வெய் கேட்க, நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் அவனை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, பரவாயில்ல உனக்கு என்ன ரொம்ப அக்கறை தான் அப்படின்னு வெய் சொல்றான். அதுக்கு, அன்னைக்கு நீ வேங்ஷன் கூட நைட்டு ஃபுல்லா தனியா தங்கினியே, அப்பயும் ஷீச்சன் கொஞ்ச நாள் கோவமே வரலையா அப்படின்னு கேட்கும். கோவம் வந்துச்சு, அவன் என் மேல கோவமா தான் இருந்தான், ஆனா என்ன பண்றது, அதுக்கு மேல அவனால என்னை விட்டுட்டு தனியா இருக்க முடியாது, அவன் இன்னும் என்னை பத்தி கேர் பண்றான் அப்படின்னு சொல்ல வேங்ஷாக்கு கோவம் வந்துடுது. நீ ஒன்னும் ஷீச்சங்க பத்தி எனக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னுட்டு, நான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் அவன்கிட்ட கேட்டேன் நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி என் ஃபேஸ் முன்னாடி சொல்லுன்னு, ஆனா அவனால சொல்ல முடியல தெரியுமா அப்படின்னு அவன் சொல்ல, அதை கேட்டதுமே வெய்யோடைய ஃபேஸே மாறிடுது. பாத்தியா, ஷீஜோட மனசு எவ்வளோ சாஃப்ட் அப்படின்னு சொல்ல வெய்க்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. வெய் சொல்றான், நான் அவன் இடத்துல இருந்ததுதான், என்னாலே இந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, நீ சின்சியாரிட்டி பத்தி எல்லாம் பேசாத, அதெல்லாம் என்னுடைய விஷயம், 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் இங்க இருந்து போயிட்டேன், இல்லைன்னா இப்ப இங்க எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உனக்கு ஒரு ரீசன் இருக்கு இங்க இருந்து போனதுக்காக, ஆமாம், ஆனா என்னோட பிரச்சனையை நீ இப்ப சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். சரி, நீ பாக்குறதுக்கு கெட்டவன் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா என்னை பத்தி யூயூ பத்தின விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குது, அதையே நீ இன்னும் ஷீச்சங்கிட்ட சொல்லாம இருக்க அப்படின்னு வெய் கேட்கிறான். இந்த விஷயத்துல நான் உன்னோட சீனியரு, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஷீச்சங்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்க வெய் எதுவுமே சொல்லாம சும்மா உட்காந்துருக்கான். அப்ப வேங்ஷோ அங்க இருந்து போயிடுறான். இந்த யூயூ இருக்கால, அவ வெய்யோடைய வீட்டுக்கு வந்திருக்கான், அதான் வெய்யோடைய அம்மா இருக்காங்களா அந்த வீட்டுக்கு, அவளுக்கு இந்த இடத்துக்கு வரவே பிடிக்கல, இருந்தாலும் சும்மா அவங்க அம்மாக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்ப வெய்யோடைய அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல, அவங்கள பார்த்தாலே பாவமா இருக்குது. யூவி வந்து அவங்ககிட்ட பேசுறான், நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் கூட இல்லை. என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் யூவி அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன், எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அதான் லாஸ்ட் டைம் உங்களை பார்க்க வர முடியல, ஆனா நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் கூட இத்தனை நாள் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், இப்ப நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேரலான்னு இருக்கோம், இருந்தாலும்
அவனுடைய கௌரவம் அவனை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அதே மாதிரி எனக்கும் வெக்கமா இருக்குது, நானும் ஒரு பொண்ணு தானே. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆன்ட்டிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சரின்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் அடுத்த சீனில் இங்கே, அதாவது ஸ்ரீசெங்கு, குவாஷிங்கு, அப்புறம் வேங்ஷுவா, வேங்ஷன் 4 பேரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா குவாஷிங்க்கு அன்னைக்கு பர்த்டேவாமா. குவாஷிங் கேட்குறான் என்ன ஆச்சுன்னு, ஷா இங்கே வரலையே அப்படின்னு சொல்ல, ஷா இங்கே வந்தானா இல்லையான்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அதாவது எங்களோட 10th ஆனிவர்சரி அப்படின்னு ஸ்ரீசெங்கை பார்த்து சொல்கிறான். அதாவது குவாஷிங்கோடைய பர்த்டே அன்னைக்கு தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாமா. உடனே குவாஷிங் சொல்கிறான், அது எப்படி நீ 10 வருஷம்னு சொல்லுவேன், நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் தானே ஒன்றா இருந்தீங்க, நடுவில் இத்தனை வருஷமா அவங்க 2 பேருக்குள்ள கேப் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு குவாஷிங் கேட்க, உனக்கு வேணா அதில் கேப் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு எந்த கேப்புமே இல்லை, 10 வருஷம்தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு குவாஷிங்க்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி நான் போய் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் போய் ஒரு சாங் ப்ளே பண்ணிவிட்டு கேரியர்க்கில் அவனும் பாட்டு பாடுறான். ஏதோ 10 இயர்ஸ் அப்படின்னு ரொம்ப சோகமாக பாட்டு பாடிட்டு ஸ்ரீசங் பக்கத்தில் வந்து அவன் மேலே கை வைக்கிறான். ஸ்ரீசங் எந்திரிச்சு போய் தனியாக அந்த பக்கம் உட்காந்துக்கிறான். அப்படியே வேங்ஷோ விடாமல் அவன் பக்கத்தில் வந்து பாட்டு பாடுறான். அப்புறம் பாட்டு பாடின மைக்கை கீழே வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். இவன் பண்ணுறதை பார்த்தா எனக்கே செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவனுடைய அண்ணன் வேங்ஷனுக்கும் டென்ஷன் ஆச்சு போல. அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து வேங்ஷோட முகத்தில் அடிச்சிடுறான். அப்போ தான் கரெக்டாக ஷீச்செங்க வேங்ஷனோட ஃபோனை பார்க்குறான். அவனோட ஃபோன் கீழே வச்சிருக்குது. அதில் அவன் வெய்க்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், நீ இன்னும் வரலையா அப்படின்னு. இதோ வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வெய் ரிப்ளை பண்ணியிருக்கான். அதை பார்த்ததுமே ஷீச்செங்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இப்போ தான் கரெக்டாக வெய்யும் ஷியாவும் உள்ளே வராங்க. வேங்ஷுவா அவங்க அண்ணன் கிட்ட உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஷீச்செங்கு செம கோவம். ஏன்னா அவன் வெய்க்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்காக அவன் கோவமா வேங்ஷனை பிடிச்சி அடிக்கிறான். அதை வெய் பார்க்குறான். அப்போ ஷீச்செங்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி குவாஷிங்கும் வேங்ஷனை அடிக்கிறான். ஆனால் வெய் என்ன நினச்சிக்கிறான், வேங்ஷுவா மேலே வேங்ஷன் தண்ணி ஊற்றினால அதனால ஷீச்செங் கோவம் வந்து அடிக்கிறான்னு நினச்சிக்கிறான். அவன் மனசுக்குள்ள, அப்படின்னா உனக்கு இந்த அளவு கோவம் வருமா, இந்த அளவுக்கு நீ கிரேசியாக பிஹேவ் பண்ணுவியா, அதாவது வேங்ஷுவாக்குன்னா நீ இந்த அளவுக்கு கிரேசியாக பிஹேவ் பண்ணுவ, எனக்குன்னா அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல அப்படின்னு வெய்யோடைய மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த வேங்ஷுவாக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவன் வெய் கிட்ட திரும்பி, பாத்தியா அவனுக்கு உனக்கு ஒத்தே வராது, ஷீச்செங்க்கு இப்பயே என்ன தான் பிடிச்சிருக்குது, என்ன புரியுதா, நான் இன்னும் என்னுடைய கடைசி ட்ரிக்கை கூட யூஸ் பண்ணலை அப்படின்னு கிண்டலாக சொல்லிட்டு சிரிக்கிறான். பாவம் வெய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஷா கோவமா, ஷெங்கு என்ன பண்ணுற அப்படின்னு குவாஷிங்க கேட்குறான். அப்போ தான் ஷீச்செங்கு வெய்யை பார்க்குறான். வெய்க்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, அவன் அங்கேருந்து வெளியில் போயிடுறான். ஷீச்செங் அவன் பின்னாடியே போயிருப்பான், ஆனால் அதுக்குள்ளே வேங்ஷன் அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஷா வெய் பின்னாடியே வந்து, எங்கடா போற, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும், அவன் ரொம்ப குடிச்சிருக்கான் அதனால தான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடும், என்னால் இதுக்கு மேலே கீழே போக முடியாது, போதும் அப்படின்ட்டு வெய் அங்கேருந்து போயிடுறான். ஷியாவுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இப்போயே அந்த ரூம்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெய் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வேங்ஷாவுடைய வீட்டுக்கு தான் வரான். அவனுக்கு தான் அந்த லாக் நம்பர் தெரியல. அந்த லாக் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அவனோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் நிறைய வீடியோஸ் இருந்துச்சுல்ல, அதில் ஒரு வீடியோவில் ஃபைனலி அப்படின்னு போட்டிருக்குது. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் குவாஷிங்கும் ஷீஷிங்கும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு விளையாடுற வீடியோ இருக்குது. அதில் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஜாலியாக விளையாடுறாங்க, மறுபடியும் கிஸ் பண்ண போகிறாங்க. இப்போ குவாஷிங் என்ன பண்ணுறான், இல்லை ரொம்ப லேட் ஆச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து வேங்ஷுவா ஷீச்செங்க பெட்டுக்கு கூப்பிட்டு வந்து, நீ எதுக்கு குவாஷிங்கை கிஸ் பண்ண, நான் தானே உன் கூட இருக்கேன், நான் தானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்க, ஆனால் அவன் தூக்கத்தில் குவாஷிங் குவாஷிங் ஷெங்யூ அப்படின்னு அவனோட பேரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்போ தான் வேங்ஷுவா என்ன பண்ணுறான், குவாஷிங்கோடைய ரூமுக்கு போகிறான். போய் அவன் பக்கத்தில் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் பெட்டில் படுத்துட்டு குவாஷிங்கோட கையை தூக்கி இவன் மேலே போட்டுக்கிறான். அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கலை, இவன் தான் அதெல்லாம் வேணும்னே பண்ணியிருக்கானா அப்படின்னு வெய் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு வெய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ கரெக்டாக அங்கே ஷீச்செங் வரான். அவங்க 2 பேரும் ஒன்றா பெட்டில் இருக்கிறத பார்த்ததுமே ஷீச்செங் செம்மையாக டென்ஷன் ஆயிடுறான். இப்போ தான் வெய்க்கு புரியுது, அப்படின்னா அன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கலை, இதெல்லாம் வேங்ஷோட பிளான் தானா அப்படின்னு அவனுக்கு தோணுது. அப்புறம் ஷீச்செங் அந்த ரூமை விட்டு வெளியில் வரான். வரும்போதே வெய்க்கு கால் பண்ணிக்கிட்டே வரான். வெய் காலை அட்டன் பண்ண மாட்டான். அப்புறம் கால் எடுத்துட்டு அவனை தேடிக்கிட்டு வரான். அவன் எத்தனை டைம் கால் பண்ணாலும் வெய் அட்டனே பண்ண மாட்டான்.
அடுத்த நாள் ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறதுக்கு ஷீச்சிங் வரான். ஆனா ஆன்ட்டி மட்டும்தான் இருக்காங்க. ஆன்ட்டி வந்தானா அப்படின்னு கேட்க, இல்லையப்பா அவனுக்கு ரொம்ப வேலை இருக்கிறதுனால இவங்க வரதில்லை அப்படின்னு சொல்ல, சரி நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆன்ட்டி ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆன்ட்டி சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா, ஒரு பொண்ணை 3 வருஷமா லவ் பண்ணான்னு. அந்த பொண்ணு இங்க வந்தா, அவளால இன்னும் மறக்க முடியலையாமா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மறுபடியும் இத்தனை நாளா பேசிக்கிட்டு தான் இருக்காங்களாமா. அவங்க 2 பேருக்கு மறுபடியும் ஒண்ணா சேரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாமா அப்படின்னு ஆன்ட்டி அதெல்லாம் சொல்ல, ஸ்ரீசங்கால் இதெல்லாம் நம்பவே முடியல. ஸ்ரீசங் ஆச்சரியமா பாக்குறான். அப்ப நீயே சொல்லுப்பா, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அவனை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணான். ஆனா இப்ப இவன் கொஞ்சம் நல்லா வேலை செய்யறான், நல்லா சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சதுமே அவன்கிட்ட இப்படி பேசுறான். இந்த யூயு என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, யூயு பேரை கேட்டதுமே ஷீச்சனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னு கேட்க, யூ அந்த பொண்ணோட பேர் தான் யூ அப்படின்னு சொல்றாங்க. ஷீச்சங்கால நம்பவே முடியல. உடனே அவன் காரை எடுத்துட்டு இங்க கிளம்பி வர வெய்ய பாக்குறதுக்காக. ஃபர்ஸ்ட் கிளினிக்ல தான் தங்கியிருந்தான். அந்த இடத்துக்கு வெய்க்காக வெயிட் பண்றான். வெய் தான் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. இவனுக்கு செம்ம கோவமா இருக்குது. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. இருந்தாலும் மறுபடியும் அவன் யோசிச்சு பாக்குறான். ஒருவேளை அந்த யூயுன்றது வேற ஒரு பொண்ணோட பேரா கூட இருக்கலாம்ல. நம்ம இப்ப வீணா அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு திங்க் பண்றான். அப்ப அவனோட புக் டெஸ்க்ல ஒரு டைரி வச்சிருக்குது. அந்த டைரியை பார்க்குறான். அதுக்குள்ள ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லேயே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதில் வெய்யும் யூயும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இவன் பண்ணால பிளான், அந்த பிளான் எல்லாம் எழுதி இருக்குது. அதாவது ஷீச்சங்கை ஏமாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கணும். அப்புறம் ஷீச்சங்கை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி யூயுவையும் ஷீச்சங்கையும் பிரிக்கணும் அப்படின்னு அந்த பிளான் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் ஷீச்சங் பார்த்துடுறான். பாவம் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அப்போ அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் தூக்கத்தில் அவன் சொன்னால நம்ம நல்லா நடிக்கிறோம் அப்படின்னு, அது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு இவங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்தால அந்த ஞாபகம் வருது. அப்புறம் யூயூ அன்னைக்கு இவங்களை பார்க்க வந்தால அந்த ஞாபகம் வருது. அப்படின்னா அன்னைக்கு இவனை கூட தானே அவள் பார்க்க வந்திருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் இன்னொரு நாள் இவங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த ஞாபகம்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்படின்னா நம்ம இவ்வளோ முட்டாளா இருந்திருக்கோம்ல அப்படின்னு ஷீச்சனுக்கு செம்மையா கோவம் வருது. இங்க ஐஸ்கிரீம் ஷாப் முன்னாடி உட்காந்துருக்கான். இதே ஐஸ்கிரீம் ஷாப் முன்னாடி தானே ஃபர்ஸ்ட் டைம் ஷீச்சங் அவனை கிஸ் பண்ணுவான். நைட்டு ஃபுல்லாக அவன் இங்கே தான் உட்காந்துருந்தான் போல. அந்த கடையில் ஒர்க் பண்ணுற பொண்ணு நீ இன்னும் இங்கே தான் இருக்கிய அப்படின்னு கேட்க மாமான்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு ஷாவ் கால் பண்ணி ஷீச்சிங் இங்கே வந்திருக்கான், அவனுடைய பாக்ஸு அந்த டைரி எல்லாம் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் அசால்ட்டாக சரி அப்படின்னு ஃபோனை வைக்கிறான். இவனுக்கு என்னன்னா இவன் ஏற்கனவே மனசு ரொம்ப வேதனையில் இருக்கான்ல, பரவாயில்ல இது எல்லாமே முடியறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே கிளம்பி வரான். அப்போ அவனோட ரூம்குள்ளே ஷீச்சிங் அவனுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போவே அவன் பக்கத்தில் நிற்க ஷீச்சிங் அவன்கிட்ட கேட்குறான், இதெல்லாம் என்ன அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, அதுக்குவே அந்த பக்கம் திரும்பிட்டு, அதான் நீ தான் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டேன்ல, நான் உன்னை அப்ரோச் பண்ணதுக்கான உண்மையான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா இத்தனை நாளாக நீ அவ கூட கான்டாக்டில் தான் இருந்திருக்கல்ல அப்படின்னு அவன் கேட்க, நீ என்ன நினைக்கணுமோ நினச்சிக்கோ அப்படின்னு வெய் சொல்கிறான். அப்போ ஷீச்சிங் சொல்கிறான், வெய் நீ எந்த காரணத்துக்காக என்னை அப்ரோச் பண்ணியும் அதை பற்றி எனக்கு இப்போ கவலை கிடையாது. ஆனால் இத்தனை நாள் நீ என் கூட இருந்திருக்க, கொஞ்சம் கூடவா நீ என்கிட்ட சின்சியரா இல்லை, கொஞ்சம் கூடவா உன் மனசுல ஃபீலிங்ஸ் வரல, நீ உண்மையை சொல்லு, நான் நடந்ததெல்லாம் அப்படியே மறந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றான். ஷீச்சங்கால் அதை நம்பவே முடியல. அவன் கையில வச்சிருந்த சிகரெட்டை கீழே போட்டுடுறான். அப்பவே திரும்பி அவனை பார்த்து, நான் உன்னை டேட் பண்ணதே யூக்காக பழி வாங்கிறதுக்காகத்தான், உன் கூட சேர்ந்து கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டேன், நான் பணக்காரன் ஆயிடுவேன்ல, அப்போ யூ கூட மறுபடியும் சேர்ந்து இருக்கலாம் தான் அதெல்லாம் பண்ணேன், நான் இப்பயும் ஸ்ட்ரெயிட் தான் அப்படின்னு சொல்ல, ஸ்ரீசங்கால் அதெல்லாம் நம்பவே முடியல. பாவம் அவனுக்கு அழுக வர மாதிரி இருக்குது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் எந்திரிச்சு நின்று வெய்ய பார்த்து, இன்னைக்கு நான் எதுக்கு உயிரோட இருக்கேன், பேசாமல் செத்து போயிடலாமா அப்படின்ற மாதிரி நீ என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டேன், நீ வின் பண்ணிட்ட அப்படின்னுட்டு அவன் பக்கத்தில் வரான். நீ ரொம்பவே நல்லா தான் நடிக்கிறேன், என்னோட தோல்வியை நானே ஒத்துக்கிறேன், இதெல்லாம் நானே தான் எனக்காக பண்ணிக்கிட்டது அப்படின்னு சொல்ல, நீ செத்து போயிடலான்னு நினைக்கிறியா, நீ என்னைக்காச்சும் நான் உண்மையாலுமே உருப்படியா லவ் பண்ணிருக்கியா,
இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்றியா அப்படின்னு வெய் அவனை பார்த்து கேட்குறான். அதாவது அவன் வேங்ஷுவா மனசுல வச்சுட்டு கேட்குறான். அப்ப ஷீச்சிங் அவனை பார்த்து, ஆமா நான் உன்னை லவ் பண்ணதே இல்லைல்ல, நீ இன்னொருத்தன் வீட்டில் போய் தூங்கிட்டு வந்தேன் அப்போ கூட நான் உன்னை எதுவும் பெருசா சொல்லலை, அவன் கூட ஃப்ளர்ட் பண்ணேன் அப்பயே என்னால் உன்னை எதுவும் சொல்ல முடியல, உன்னை கூடயே வச்சிருந்தா எங்க உன்னை திட்டிடுவேனோ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவேனோன்னு தான் அன்னைக்கு கூட நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். இதெல்லாம் உனக்கு லவ்வா தெரியலல்ல அப்படின்னு ஷீச்சேன் கேட்குறான். வேய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இப்பயும் அவனை தான் லவ் பண்றேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல, உன்னை லவ் பண்ணலன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி நான் உங்ககிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறேன், அதெல்லாம் வெறும் சும்மா நீ நினைச்சிட்டு இருக்கல்ல, இதுக்கு மேல என்னால எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் எவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்றத உனக்கு தெரிய வைக்க முடியாது. ஸோ இனிமே நான் அவன்கிட்டயே பேசிக்கிறேன், இனிமே நான் அவன்கிட்டயே நல்லபடியா நடந்துக்கிறேன், இனிமே நான் உன்னை பார்க்க வரமாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேக் அழுக வருது. அவன் அழுகை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து திரும்பி நின்றுக்கிறான். அப்புறம் அன்னைக்கு வேங்ஷோட லேப்டாப்ல அவன் ஒரு வீடியோ பார்த்தால ஃபைனலி அப்படின்னு, அந்த வீடியோவை அவன் ஷீச்சனுக்கு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சுட்டு, உனக்காக நான் ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அன்னைக்கு நைட்டு வேங்ஷுவாக்கும் குவாஷிங்க்கும் நடுவில் எதுவுமே நடக்கல, அதுக்கான ப்ரூஃப்ஸ் நான் இப்போ கண்டுபிடிச்சி உனக்கு அனுப்பியிருக்கேன் பார்த்துக்கோ, உன்னோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, இனிமேல் உனக்கு வேங்ஷோக்கு நடுவில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ அவன் கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல ஷீச்சிங் ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையிலேயே அவன் சந்தோஷமா சொல்லலன்னு நல்லா தெரியுது. வெய், தேங்க்யூ, என் கூட இந்த அளவுக்கு நல்லபடியா நடந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுதான் நம்ம ரெண்டு பேருடைய எண்டு அப்படின்னுட்டு ஷீச்சிங் அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் வெய் அழுகுறான். அழுதுகிட்டே, என்னை பார்த்து என்னடா கேட்குறேன், நான் உன்னை லவ் பண்ணல நான் கேட்குறேன், ஏன் உனக்கு தெரியலையா நான் உன்னை லவ் பண்றேனா இல்லையான்னு அப்படின்னுட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஷீச்சிங் கார்ல போயிட்டு இருக்கான். அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வர அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு சிகரெட் எடுத்து வாயில வச்சுட்டு அதை பற்ற வைக்க ட்ரை பண்றான். ஆனா லைட்டர் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த சிகரெட்டை தூக்கி வீசிட்டு அவனுக்கு அழுக வந்துடுது. அப்புறம் அவனோட காரை திருப்பிட்டு எங்கேயோ போறான். நான் கூட வெய்ய தான் பார்க்க போறேன்னு நினைச்சேன், ஆனா அவன் வேங்ஷுவா பார்க்கறதுக்கு அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அப்ப கையில அந்த கிரீன் ஐட் மான்ஸ்டர்னு சொல்லுவாள் அவனுடைய பாம்பு, அதையும் எடுத்துட்டு வந்திருக்கான். இங்க வேங்ஷுவா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல வந்து வேங்ஷோட கையை பிடிக்க அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். அவன் ஷீச்சிங்க பார்த்ததுன்னு ரொம்ப ஹாப்பியா எந்திரிக்கிறான். நீங்க வந்திருக்கிய அப்படின்னு கேட்க ஷீச்சிங் அவனை பார்த்து ஸ்மைல் பண்றான். உடனே இவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. வெய் என்கிட்ட அந்த வீடியோ காட்டினான், அன்னைக்கு நைட்டு நடந்தது அப்படின்னு சொல்ல, இதுக்காக தான் நான் 7 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வழியா நீ என்கிட்டயே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க ஷீச்சிங் வந்து அவன் பக்கத்துல உட்காடுறான். அப்ப அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பாம்பை பாக்குறாங்க. அப்ப வேங்ஷா சொல்றான், உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த பாம்பு குட்டியா இருக்கும்போது இதுக்கு மேல என்ன பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னு கேட்க ஷீச்சிங் கரெக்டா அதுக்கு மேல ஹார்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வேங்ஷா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே உனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்ல ஷீச்சிங் அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்ப ஷீச்சிங் அவனை பார்த்து, நீ இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பர்சன் நீ எதுக்கு இந்த அளவுக்கு ஓவரா திங்க் பண்ற அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு ஒன்னால ரொம்ப கோவம் வந்துச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்றான். சரி இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்காத என்ன அப்படின்னு ஷீச்சிங் கேட்க, அது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், இதுக்கெல்லாம் காரணம் நீதான், உன்னாலதான் நான் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண அப்படின்னு வேங்ஷுவா சொல்ல, அப்ப ஷீச்சிங் அவனை பார்த்து, அப்படின்னா இனிமே நீ எப்பயும் இதே மாதிரி இரு, உன்னோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணாத அப்படின்னு சொல்ல. ஆட்டிடியூடா, என்ன ஆட்டிடியூட் அப்படின்னு அவனை பார்க்க ஷீச்சிங் என்ன சொல்ல வர அப்படின்னு வேங்ஷுவாக்கு புரியுது போல. நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதனால தான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னுட்டு வேங்ஷுவா, நான் உன்னை இப்போ லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறான். அவன் அன்னைக்கு கேட்கும்போது இவனால சொல்ல முடியல, ஆனால் இப்போ அவனால சொல்ல முடியுது. அதை சொன்னதுன்னு வேங்ஷுவா கண்ணில் தண்ணி வந்துடுது. அப்போ ஷீச்சிங் சொல்கிறான், எனக்கு அனுப்புனால அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இப்போ எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு, நீ என் கூட இருந்த 3 வருஷம் அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போன அந்த 6 வருஷமும் என் ஹார்ட்டு உனக்காக தான் துடிச்சிட்டு இருந்துச்சு, என் ஹார்ட்டில் நீ மட்டும்தான் இருந்த, ஆனால் இப்போ நீ கிடையாது என்னோட ஹார்ட்டில், என் ஹார்ட்டு இப்போ வெய்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற, நீ ரொம்ப மோசம் அப்படின்னு வேங்ஷுவா சொல்ல, நீ எனக்கு பண்ண துரோகத்தை விட என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் 7 வருஷம் என்னை விட்டுட்டு போனல, அதுதான் என்னால் தாங்க முடியல, ஆனால் இப்போ என் மனசில் அந்த மாதிரி எந்த ஒரு காயமே இல்லை. இதெல்லாம் வேங்ஷுவாவில் கேட்க முடியல. அவன் அழுதுகிட்டே, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஷீச்செங்கு வேங்ஷுவா அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவன் இவனுக்கு கிஃப்ட் பண்ணால அந்த பாம்பு, அதை அவன் கையிலே திரும்ப கொடுத்து, இந்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு கொடுக்குறான். அப்புறம் ஷீச்செங் பாட்டுக்கு எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறான்.
வேங் ஷுவா அங்கேயே அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்க வெய் தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பேர் பாட்டில காலி பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. நீங்க வெய் தானே அப்படின்னு கேட்க வாமான்னு சொல்றான். அப்புறம் அவனுடைய அம்மாவோட பேர் சொல்லி அவங்க ஃபோன்ல எமர்ஜென்சி கான்டாக்டை கால் பண்ணோம். அவர் ஃபோனை எடுக்க மாட்டாரு. அதான் இப்போ உங்க நம்பர் கால் பண்ணோம். உங்க அம்மா மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இப்போ நீங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்க, இதோ உடனே வரேன் அப்படின்னு வெய் எந்திரிச்சு ஓடி வரான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அட்லீஸ்ட் அடுத்த எபிசோட்ல இருந்தாச்சு நமக்கு எல்லாம் நல்ல சீனா வரும், நல்லபடியா எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.